Hi all, welcome to Demystifying Markets. So இன்னைக்கு பாத்தீங்கன்னா Nifty and Bank Nifty analysis என்னன்றதை நம்ம பார்த்தலாம். This is for tomorrow's analysis, May 23rd ஓட analysis. So நான் ஏன் first Bank Nifty வச்சிருக்கேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு Bank Niftyல ஒரு OTF ஓட entry தெரிஞ்சிருக்குங்க. So maybe அது நாளைக்கு continue ஆச்சு அப்படின்னா then Bank Nifty வந்து ஒரு bullish turn பண்றதுக்கு bullish sideல இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. So OTF continue ஆச்சு அப்படின்னா still so OTF ஆச்சுன்னா நம்மளுக்கு it will be a better chance for us to take a good trade in Bank Nifty. அதனால தான் நான் வந்து Bank Nifty வந்து கொஞ்சம் டீப்பாவே டிஸ்கஸ் பண்ணலாம் இன்னைக்குன்னு இருக்கேன். ஸோ நிஃப்டி பார்க்கறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்து கோஃபோர்ஜ் அண்ட் மெட்ரோபாலிஸ் போட்டிருந்தோம். ஸோ கோஃபோர்ஜ் வந்து கேப் ஃபில் பண்ணிடுச்சுங்க. அதனால இதுக்கப்புறம் மூவ்மெண்ட் எப்படின்றது நம்ம பார்த்ததான் தெரியும். அகெயின் மெட்ரோபாலிஸ் இன்னைக்கு நல்லா போச்சு, நல்ல ஒரு பாயிண்ட்ஸ் கொடுத்தது ஃபியூச்சர்ஸ் சார்ட்ல. ஸோ கமிங் பேக் டு நிஃப்டி பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நிஃப்டி பார்த்துட்டு வந்துடலாம், அதுக்கப்புறம் பேங்க் நிஃப்டி. ஸோ நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. அண்ட் உங்களுக்கு என்னோட அனாலிசிஸ் பிடிச்சிருக்குன்னா கைண்ட்லி டூ லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை சேனல். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா 30 minutes டைம் ஃப்ரேம் நான் ஃபியூச்சர்ஸ் சார்ட் லோட் பண்ணியிருக்கேங்க. இன்னைக்கு ஃபர்ஸ்ட் என்ன நடந்ததுன்றதை பார்த்துடலாம். ஸோ O is equal to ஓப்பன். ஸோ 22,628 அந்த லெவலில் வந்து நேத்தோட பிஓசி லெவலில் தான் ஓப்பன் ஆயிருக்கு. ஓப்பன் ஆனோன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே இறங்கி நம்ம பேசின லெவல் பார்த்தீங்கன்னா ஒரு 500 வந்து நேத்து வந்து பையிங் லெவல அக்செப்ட் பண்ணாங்க அப்படின்றத நம்ம பேசியிருந்தோம். பட் அகெயின் இன்னைக்கும் அந்த பையிங் சப்போர்ட்டா ஆக்ட் ஆகுதான்னு பார்த்தா எஸ். ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா ஒரு சார்ட் ஆஃப் பையர்ஸ் வந்து வந்திருக்காங்க. திஸ் இஸ் a very small buying tail. ஸோ பையிங் டெய்ல் அப்படின்ற கான்செப்டை வந்து நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். என்னன்றது நான் டீட்டெயிலாகவும் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பையர்ஸ் வந்து நல்லா இனிஷியேட் பண்ணி இந்த லெவலை வந்து மேலே தூக்கிட்டு போவாங்க. தட் இஸ் கால் அ பையிங் டெய்ல். ஸோ பார்த்தீங்கன்னா ரெண்டு பீரியடும் பார்த்தீங்கன்னா அதாவது பிபி சேம் பீரியட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பையிங் டெய்ல் வச்சிருக்கு. ஒரு சின்ன பையிங் டெய்லா இருந்தாலும் பட் அந்த பையர்ஸ் வந்து ரொம்ப ஆக்டிவான பையர்ஸா இருக்காங்க. தட் இஸ் வை த பிரைஸ் இஸ் கான் டு த அப்பர் லெவல். பாத்தீங்கன்னா மார்க்கெட் வந்து அந்த இடத்துல இருந்து திரும்பி போனவங்க திருப்பி அந்த இடத்துக்கு வரவே இல்லை. ஸோ 500க்கு திருப்பி அவங்க ரிட்டர்ன் பண்ணவே இல்லை, விச் மீன்ஸ் த பையர்ஸ் ஆர் வெரி ஸ்ட்ராங். ஸோ அதுக்கப்புறம் இந்த பிஓசி எல்லாமே 2 நாளுமே ஒரே இடத்துல தான் நம்மளுக்கு க்ளோஸ் ஆயிருக்கு. அண்ட் இனிஷியல் பேலன்ஸ் ஆல்சோ broken on the upside. ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 2 நாளா இனிஷியல் பேலன்ஸ் நம்மளுக்கு broken ஆயிருக்கு, பிரேக் பண்ணியிருக்காங்க. பட் அந்த ப்ரியார் டேஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இனிஷியல் பேலன்ஸ் வந்து பிரேக் பண்ணி க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேலன்ஸ் மேலே. பட் நேத்து என்ன நடந்ததுன்னா இனிஷியல் பேலன்ஸை பிரேக் பண்ணி ஒரு மேலே ஒரு ரிஜெக்ஷன் வாங்கிட்டு மார்க்கெட் இறங்கி திருப்பி பார்த்தீங்கன்னா அதோட க்ளோசிங் பார்த்தீங்கன்னா இனிஷியல் பேலன்ஸ் கிட்டேயே வந்து க்ளோஸ் ஆயிருக்குங்க. ஸோ அகெயின் இங்கே பார்த்தீங்கன்னா இன்னியோட டேல இனிஷியல் பேலன்ஸை பிரேக் பண்ணாலும் மார்க்கெட் க்ளோஸ் ஆன இடம் பார்த்தீங்கன்னா மேலே. ஸோ திஸ் இஸ் அ ஹையர் லெவல் ஆஃப் கான்ஃபிடன்ஸ். அகெயின் ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது மார்க்கெட் வந்து கோயிங் ஆன் தி அப்பர் சைடுன்னு. ஏன்னா நேத்து எந்த இடத்துல ரிஜெக்ஷன் மார்க்கெட் வாங்குச்சோ அதே இடத்துல தான் இன்னைக்கும் ரிஜெக்ஷன் வாங்கியிருக்கு. ஸோ தட் வில் பி அ புவர் ஹை டுடே ஆல்சோ. ஸோ பார்த்தீங்கன்னா 22,690 அந்த ரேஞ்சில் தான் நேத்தியோட ரெசிஸ்டன்ஸ், இன்னியோட ரெசிஸ்டன்ஸ். ஆனால் நேத்திக்கு ஐபி பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறமும் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து கீழே வந்து மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்கு. பட் வேறஸ் டுடே ஐபி பிரேக் அவுட் ஆகி அந்த ரிஜெக்ஷன் ஆனாலுமே மார்க்கெட் க்ளோஸ்ட் அட் த டாப், which is a clear indication like market can go upside provided the selling single print. நான் ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ண மாதிரி இந்த செல்லிங் சிங்கிள் பிரிண்டை தாண்டி வந்து ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகணும். தட் இஸ் அபோவ் 22,700க்கு மேல பிரைஸ் சஸ்டெயின் ஆச்சுன்னா ஸ்லோலி இட் வில் கோ அண்ட் ரீச் த லெவல் ஆஃப் 730, 22,760. அதுக்கப்புறம் ஒரு செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் இருக்குங்க. அகெயின் தட் வில் கண்டினியூ. ஸோ ஆன் தி டவுன் சைட்னு நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த 2 நாட்களோட பிஓசி 22,600 அந்த லெவல் நல்ல ஒரு பிஓசி பில்ட் பண்ணியிருக்காங்க, விச் மீன்ஸ் அந்த லெவல் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பையர்ஸ் ஆக்டிவா இருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ அகெயின் டுமாரோ இந்த 22,600 நம்ம ஒரு வாட்ச் லிஸ்ட்ல வச்சுட்டு இதுக்கு மேல பிரைஸ் சஸ்டெயின் ஆகி போகுதா, அப்படி போச்சுன்னா இந்த லாஸ்ட் 2 நாளோட போரையே ஃபர்ஸ்ட் வந்து பிரேக் பண்ணணுங்க. ஏன்னா பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் அது வந்து இனிஷியல் பேலன்ஸையும் பிரேக் பண்ணுதா அப்படின்றத நம்ம செக் பண்ணதுக்கு அப்புறம் பிகாஸ் அந்த லெவல் மேல பிரைஸ் ஸ்டே ஆனாதான் அப்பர் சைட்ல நம்மளுக்கு ஒரு புஷ் கிடைக்கும். ஏன்னா லாஸ்ட் 2 நாள் பாத்தீங்கன்னா கீழே வந்து போர்லோ வச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன பையிங் டைல் இன்னைக்கு வச்சிருக்காங்க. ப்ரொவைடட் அந்த மார்க்கெட்டோட இது வந்து அப் சைட்ல ரிவர்ஸ் ஆகிறது வந்து ஒரு நல்ல இண்டிகேஷனா தெரியுது. ஸோ டவுன் சைட்ல வருது அப்படின்னா ஃபர்ஸ்ட் 22,600 பிரேக் பண்ணி கீழே வரணும். அதுக்கப்புறம் 22,500. ஏன்னா அன்னைக்கு தான் மார்க்கெட் வந்து போர்லோ வச்சு அதுக்கப்புறம் வந்து திருப்பி இருக்காங்க. அகெயின் பையிங் டைலும் ஃபார்ம் ஆன இடம் பார்த்தீங்கன்னா 22,600 கிட்ட, சாரி 500 கிட்ட. ஸோ 500 will be the very strongest level of support after 22,600க்கு.
ஸோ நிஃப்டியை பொறுத்தவரையும் அப் சைட்லையும் டவுன் சைட்லையும் ரொம்ப கிளியரா இருக்குங்க. ஸோ இன்னைக்கு வந்து இனிஷியல் பேலன்ஸ் பிரேக் ஆகி மார்க்கெட் அப்ல க்ளோஸ் ஆயிருக்கு. இந்த ரிஜெக்ஷனை மட்டும் நாளைக்கு அது கடந்து அதுக்கப்புறம் அப் சைட்ல போச்சுன்னா அகெயின் ஒன் டார்கெட்டா அது வந்து அச்சீவ் ஆகும். ஒரு டார்கெட்டுமே வந்து செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் கிட்ட கரெக்டாவே காமிக்குது. ஸோ இதான் நிஃப்டியோட அப்பர் சைட். இது வந்து 4 ஹவர்ஸ்லயே நான் உங்களுக்கு காட்டுறேன். நிஃப்டியோட பாத்தீங்கன்னா வீக்லில இந்த பிஓசி வந்து எந்த வாரம் பாத்தீங்கன்னா 29 அந்த வாரத்துல ஏப்ரல் 29 வச்சதுல இந்த பிஓசி அதாவது 22,750 ஆல்மோஸ்ட் 730 to 750 அந்த ரேஞ்ச்ல இருந்து அதுக்கப்புறம் பல வாரங்களா வந்து 2 வாரமாவே இறங்கல, ஐ மீன் ஏறல மார்க்கெட். ஸோ அகெயின் இப்பதான் லாஸ்ட் வீக், இந்த வீக் வந்து எப்படின்னா அது வந்து ஒரு ஆல்மோஸ்ட் ட்ரைங் டு க்ளோஸ் அட் த டாப். ஸோ இந்த லெவலை பிரேக் பண்ணி அதாவது 700 பிரேக் பண்ணி அதுக்கப்புறம் 750க்கு மேல நம்ம பார்த்த மாதிரி செல்லிங் சிங்கிள் பிரிண்ட் 1 by 1 இருக்கு 30 minutes டைம் ஃப்ரேம்ல. ஸோ வீக்லிலயும் நல்ல ரெசிஸ்டன்ஸான லெவல்ல தான் இருக்கு. அதை பிரேக் பண்ணுச்சு அப்படின்னா அடுத்த லெவல் ஆன் அப்சைட் கிளியர் டார்கெட். ஸோ நிஃப்டிக்கு நிஃப்டியை பொறுத்தவரையும் ஐ திங்க் இட்ஸ் ஓவர். ஸோ பேங்க் நிஃப்டியை பார்த்தீங்கன்னா பேங்க் நிஃப்டியில வந்து நம்ம பேசின மாதிரி ஓடிஎஃப் ஓட ஒரு நல்ல ஒரு என்ட்ரி வந்து தெரியுதுங்க. எங்கன்றதை நான் உங்களுக்கு சொல்றேன். இப்போ பாத்தீங்கன்னா இன்னைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆன இடம் பாருங்க. மார்க்கெட் வந்து நேத்தோட பிஓசிக்கு கீழே தான் இன்னைக்கு ஓப்பன் ஆயிருக்கு. O = ஓப்பன் 48,200. நேத்து நம்ம என்ன பேசணும் அப்படின்னா 48,250 to 300 நல்ல லெவல். ஸோ அதுக்கு மேல ஓப்பன் ஆகுதா அது கீழே ஓப்பன் ஆகுதான்றதை நம்ம செக் பண்ணணும் அப்படின்றத பேசியிருந்தோம். பிகாஸ் லாஸ்ட் 2-3 டேஸா நம்மளுக்கு வந்து 48,250க்கு மேல க்ளோஸ் வைக்கல. ஸோ தட் இஸ் வை இட் இஸ் கால்ட் அ வெரி குட் லெவல் 48,250ன்றது. பட் என்ன ஆச்சு, மார்க்கெட் வந்து அகெயின் வந்து இந்த பிஓசி வந்து ஒரு சார்ட் ஆஃப் ரிஜெக்ஷன் ஆயிருக்கு. ஓப்பன் வந்து இஸ் ஈக்குவல் டு ஹைங்க. இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னா ஓப்பன் இஸ் ஈக்குவல் டு ஹைனாலே பிளஸ் பிஓசி ரிஜெக்ஷனாலே நம்மளுக்கு கான்ஃபிடென்ட்டா தெரியுது, ஓகே மார்க்கெட் இஸ் கோயிங் டு கோ டவுன் அப்படின்றது தெரிஞ்சிருச்சு. அதுபடி மார்க்கெட் இன்னைக்கு டவுன் ஆயிட்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஸ்பிளிட் பண்ணி காட்டுறேன். இந்த பி பீரியடை வந்து கிராஸ் பண்ணவே முடியல பாருங்க. அவுட் ஆஃப் ஆல் பீரியட்ஸ் பி பீரியடோட ரெசிஸ்டன்ஸை எந்த பீரியடாலையுமே கிராஸ் பண்ண முடியல. ஃபாலோட் பை சி, டி, இ, எஃப், ஜி, ஹெச், ஐ, ஜே, கே, எல் வரையுமே பி பீரியடை கிராஸ் பண்ணவே முடியல. ஸோ எல் பீரியட்ல வந்தவங்க எல்லாமே கீழே போயிட்டு அங்க வந்த பையர்ஸ் வந்து இந்த பையர்ஸ் வந்து ஒரு நல்ல வந்து லேட் என்ட்ரி கொடுத்துருக்காங்க. அதாவது லாஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ்ங்க இந்த கேண்டில் எம் பீரியட் அண்ட் பிஃபோர் டு தட் 30 மினிட்ஸ் கேண்டில் இது. ஸோ மார்க்கெட் முடியறதுக்கு ஒரு 30 மினிட்ஸ் ஒரு 45 மினிட்ஸ் முன்னாடி இருந்த கேண்டில்ல பாத்தீங்கன்னா நல்ல கீழே இறங்கிட்டாங்க. இறங்கினதுக்கு அப்புறம் அந்த பையர்ஸ் வந்த இடம் பாத்தீங்கன்னா 47,600 ஆல்மோஸ்ட் ஒரு 47,590 அந்த ரேஞ்ச்ல வந்த பையர்ஸ் பாத்தீங்கன்னா மார்க்கெட்டை தூக்கி கொண்டு போய் பியோட லெவல்க்கு ஈக்குவலா நிறுத்திருக்காங்க. அகெயின் என்னாச்சு, அதுக்கப்புறம் அதை எம் வந்து ஃபாலோ பண்ணி கூட்டிட்டு போறாங்க. ஸோ எல் அண்ட் எம் பீரியட் அது ரியல் ஓடிஎஃப் இன் பேங்க் நிஃப்டி which was happened today above the POC ஆயிருக்கு. பாத்தீங்கன்னா எல் அண்ட் எம் பீரியட் வந்து கீழே இறக்குனவங்க அங்க வந்த பையர்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கான பையர்ஸா இருந்ததுனால தான் மார்க்கெட் வந்து எந்த இடத்துல காலையில இருந்து ஒரு ரெசிஸ்டன்ஸை ஃபேஸ் பண்ணுச்சோ அந்த ரெசிஸ்டன்ஸை டாப் ஆஃப் இட் க்ளோஸ் பண்ண முடிஞ்சிருக்கு. ஸோ எல் அண்ட் எம் பீரியட்ல வந்து நம்மளுக்கு கிளியரா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரியுது இது நல்ல ஒரு ஓடிஎஃப். இது தொடர்ந்துச்சு அப்படின்னா நாளைக்கு இந்த ஓடிஎஃப் தொடர்ந்துச்சுன்னா அகெயின் ஒன்னொன்னா பிரேக் பண்றதுக்கு பேங்க் நிஃப்டி நிறைய வாய்ப்புகள் இருக்கு. இன்கேஸ் இந்த ஓடிஎஃப் வந்து டிஸ்கண்டினியூ ஆச்சு அப்படின்னா அகெயின் வந்து இந்த இடத்துலயே நம்மளுக்கு வந்து ஒரு சின்ன பேலன்ஸ் கிரியேட் பண்ணதுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் வந்து அதுக்கப்புறம் ஃபர்தரா வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ப்ரொவைடர் இன்னைக்கு வந்தவங்க நல்ல ஒரு பையர்ஸா இருப்பாங்கன்றதுனாலதான் எந்த ஒரு ரெசிஸ்டன்ஸும் பி பீரியடை வந்து தாண்ட முடியலையோ அந்த ரெசிஸ்டன்ஸை தாண்டி இன்னைக்கு க்ளோஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து ஒரு புல்லிஷ் டர்ன் மாதிரி தான் தெரியுது. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு இந்த பேலன்ஸ் வந்து ரொம்ப ஸ்ட்ராங் பேலன்ஸா இருக்கு. ஏன்னா லாஸ்ட் 3 நாள் பாருங்க 17, 18 நம்ம பெருசா எடுத்துக்க முடியாது. பட் ஸ்டில் 21 பாத்தீங்கன்னா இந்த 3 நாளோட பிஓசியும் இந்த ரேஞ்ச்குள்ள தான் இருக்கு. அதாவது 200ல இருந்து 300. ஸோ இது பாத்தீங்கன்னா 200ல இருக்கு, இது பாத்தீங்கன்னா 300ல இருக்கு. இந்த ரெண்டுத்தோட நாட்களோட பிஓசி பாத்தீங்கன்னா இந்த ரேஞ்ச்ல இருந்து ரிஜெக்ஷன் வாங்கினவங்க அங்கேருந்து கீழே இறங்கி அகெயின் த லேட் என்ட்ரி வந்தவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுனால மார்க்கெட் ஹஸ் gone up and closed. So I think நாளைக்கு இந்த இடம் கண்டினியூ ஆச்சுன்னா the next immediate target for bank nifty பாத்தீங்கன்னா 48,300. ஏன்னா அந்த லெவல் வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும் நல்ல பெர்ஃபெக்டான ரெசிஸ்டன்ஸ். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா 48,500 பிகாஸ் லாஸ்ட் சில நாட்களா அந்த லெவல்ல அவங்களால தாண்ட முடியல. 48,500 and then 48,600 on the upper side. டவுன் சைட்னு பாத்தீங்கன்னா இன்கேஸ் அகெயின் இந்த 47,900 கிட்ட மார்க்கெட் வருது, அதை பிரேக் பண்ணுதுன்னா அகெயின் 47,600. ஏன்னா இன்னைக்கு பையிங் ஸ்ட்ரென்த் எடுத்த இடம் பாத்தீங்கன்னா 47,600. ஸோ அந்த இடம் நம்ம செக் பண்ணணும். அகெயின் அந்த இடம் broken அப்படின்னாங்கன்னா 47,500
அண்ட் தென் ஏன்னா இங்க பாத்தீங்கன்னா இங்க உங்களுக்கு நல்ல லாங் பையிங் டெய்ல் வேற இருக்கு இந்த இடத்துல. ஸோ இந்த பையிங் டெய்லும் உங்களுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் எந்த ரேஞ்ச்ல இருக்குன்னா இது என்னைக்கு வந்துன்னா 16ஆம் தேதி வந்து பையிங் டெய்ல். ஸோ 47,000லேருந்து 47,500 இதுக்குள்ள எங்க வேணா அவங்க பையிங் ப்ரெஷரை வச்சிருக்கலாம். ஸோ இது வந்து நம்ம மார்க்கெட்ல ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட் வந்து நம்மளுக்கு எங்க வேணா எடுக்கலாம். ப்ரொவைடட் 47,600 broken 47,500 to 300 வரையும் நம்மளுக்கு எங்க வேணா ஒரு பையிங் ஸ்ட்ரென்த் இருக்கலாம். பட் இந்த OTF கண்டினியூ ஆச்சு அப்படின்னா ப்ரொவைடட் மார்க்கெட் வில் கோ அப் டுமாரோ and it will be on the bullish side. So I think analysis புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இன்கேஸ் அப்படி ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க, நான் வந்து அதுக்கு ரிப்ளை பண்றேன். நீங்க அனலைஸ் பண்ணதுக்கு அப்புறம் ட்ரேட் எடுங்க. And thank you so much for watching. If you like my analysis, please do like, share and subscribe my channel. Thank you so much.